கிரிப்டோ கரன்சி சொல்லாமல எவ்வளோ பெருசு சார் இந்த இண்டஸ்ட்ரி. நான் ஏன் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்றோம். எவ்வளோ பெருசு இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்தரா இந்த செஷனை வந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ரைட். எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா உலகத்துல 2 கமாடிட்டி பெரிய அளவுல டெய்லி பேசிஸ்ல ட்ரேட் ஆகுது, டிரான்சாக்ட் ஆகுதுல. அதுல என்ன அப்படின்னா க்ரூட் ஆயில். இது உலகம் முழுக்க எல்லாரும் இது வாங்கி ஆகணும்ல. ரைட். அடுத்தது தங்கம். 2 தான் நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ல பார்ப்பீங்க. இப்போ லேட்டஸ்டா வரக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஆல்மோஸ்ட் வாரத்துல 2 நாள் 3 நாள் வந்து 3ஆவதா ஒண்ணு சேர்த்திருக்காங்க. அதுதான் இந்த கிரிப்டோ கரன்சி. இந்த 3மே 4 காலகட்டத்துல எப்படி டிரான்சாக்ட் ஆயிருக்கு, என்ன ஸ்கேல் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றப்போ நீங்களே இது முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த செஷனை ஃபர்தரா கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. ரைட். முதலாவதாக 2015ல எப்படி டிரான்சாக்ட் ஆயிருக்கு பாருங்க. முதலாவதா இருக்கக்கூடியது எது? க்ரூட் ஆயில். அடுத்தது தங்கம். எங்க இருக்கு கிரிப்டோ? பிக்சர்லயே இல்ல. எங்க இருக்கு? ஒரு சம்பந்தமே இல்லை. பார்க்கறதுக்கு எங்கேயோ என்ன ஃபிகர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அது வந்து பெருசா டிரான்சாக்ட் ஆகல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனா 4 வருஷத்துல நிலைமை எப்படி மாறுது பாருங்க. 2019ல கோல்டு பின்னுக்கு தள்ளி கிரிப்டோ கரன்சி 2வது பொசிஷனுக்கு வந்துருச்சு. 2வது பொசிஷனுக்கு கிரிப்டோ கரன்சி வந்துருச்சு. இது இவ்வளவுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்துதான் ஆச்சரியம். 2021ல 2யும் பின்னுக்கு தள்ளி கிரிப்டோ கரன்சி முன்னாடி வந்துச்சு. நம்பர் 1 வந்துருச்சு கிரிப்டோ கரன்சி. அப்படின்னா நிறைய மக்கள் வந்து கிரிப்டோ கரன்சிக்குள்ள வந்ததனுடைய விளைவு தான் இது பார்க்கணும். இதுதான் ஆச்சரியமா அப்படின்னா அடுத்து ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போது. அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா கிரிப்டோ கரன்சி 2025ல $10 ட்ரில்லியன். நான் வந்து பேர் மினிமம் போட்டிருக்கேன். $10 ட்ரில்லியன், $100 ட்ரில்லியன் கூட போகும்னு சொல்றாங்க. $10 ட்ரில்லியன் நோக்கி கிரிப்டோ கரன்சி போயிருக்குன்னா எங்க இருக்கு க்ரூட் ஆயில், எங்க இருக்கு கோல்டு பாருங்க. அப்போ இந்த அளவுக்கு வளர்றதுக்கு என்ன காரணம்னா பீப்புள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிறைய பேர் கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததனுடைய விளைவு தான். டிமாண்டை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் ஆகுது, ட்ரேட் ஆக போகுது. அப்படின்னா இந்த அளவுக்கு புரிதல் எடுத்துக்கிட்டவங்க தான் இத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம் என்னன்னு காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா இதுதான் அடுத்த உலகத்தை ஆள போகுது அப்படின்னு சொன்னா இத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உள்ள வந்ததனுடைய விளைவு தான் $10 ட்ரில்லியன் நோக்கி போக போகுது. இது வரைக்கும் கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷனும் இனிமேல் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுத்தது தான். நீங்க அந்த ஜென்யூனிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்க போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ $10 ட்ரில்லியன் நோக்கி கிரிப்டோ கரன்சி போயிட்டு இருக்க இந்த வேளையில ஒரு பொதுஜனமா இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 50,000, 1 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம், 1 கோடி என்னவோ பணம் இருக்கு, 20,000 பணம் இருக்கு அப்படின்னா இந்த பணத்தை பெருக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் பணத்தை பெருக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு பிக்ஸ்ட் டெபாசிட். சில பேர் வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்னு பிக்ஸ்ட் டெபாசிட் அப்படின்றத அதுல சேஃபா இருக்கணும்னு சொல்லி அதுல பெருக்க பாக்குறாங்க. அதை விட்டாக்க வந்து எனக்கு 3 தலைமுறையா எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே இதுல வந்து நான் ரியல் எஸ்டேட்ல தான் போடுவேன் அப்படின்னு இருக்காங்க. ஒன்று நிலமா வாங்குவோம், இல்லை லேண்டா வாங்குவாங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னா எனக்குலாம் தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தங்கத்துல தான் நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. சில ஒரு அறிவார்ந்த சமூகம் இருக்கு. அந்த ஒரு சின்ன சமூகம் எங்க போடுவாங்கன்னா எனக்கு விஷயம் தெரியும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல போடுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டோ, எஸ்ஐபியோ, மியூச்சுவல் ஃபண்டோ ஏதோ ஒன்று. இப்போ இந்த 4 தானே இருக்கு. இந்த 4 தானே கிரிப்டோ, இந்த 4 தானே வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ இந்த 4மே அதுக்கான பீக்கை வந்து அச்சீவ் பண்ணிடுச்சுன்னு சொல்றோம். என்ன அப்படின்னா 1990லேருந்து 2000 வரைக்கும் இந்த பீரியட்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்த்தாங்க. 24-36% வந்து வட்டி கொடுத்த பீரியட். அதாவது ஸ்மார்ட்டான டைம் டு இன்வெஸ்ட் இன் பிக்ஸ்ட் டெபாசிட். ஒன்றும் தப்பே இல்லை. இன்னைக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6, 7, 7.5%. சீனியர் சிட்டிசனோட சேர்ந்து 7.5%. இதுதான் இன்றைக்கு வந்து அதிகபட்சமா கிடைக்கக்கூடிய பிக்ஸ்ட் டெபாசிட். ரியல் எஸ்டேட்டுக்கான ஒரு கோல்டன் பீரியட் எடுத்தோம்னா 2000லேருந்து 2010. யாரெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பிசினஸ்ல உள்ள இருந்தவங்களாம் இன்னைக்கெல்லாம் வந்து பெரிய பெரும்பணக்காரர் ஆயிட்டாங்க. காரணம் வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப பூமான பீரியட். சில இடங்கள்லாம் 3-4 வருஷத்துல வந்து டபுள் ஆனக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த டைம். சரி, அவ்வளோ காலகட்டத்துல அந்த மாதிரி பூமான ஒரு இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஆவரேஜா நான் சொல்றேன், ஆவரேஜா
ஒரு நிலமோ ஒரு பில்டிங்கை வாங்கி இன்னைக்கு அது டபுள் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆகும். அப்போ இன்னைக்கு இவ்வளோதான் டிமாண்ட் அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு டபுள் ஆகுதுன்னா ஒரு வருஷத்துக்கு 10% தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குது. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட்ன்றது வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னா, ஆனால் 10% தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குதுன்றதா ரியாலிட்டி. சில இடங்கள் வந்து எக்ஸெப்ஷன், அதுக்கு நான் வரல, நான் வந்து ஆவரேஜ்னு சொல்கிறேன். அடுத்தது தங்கம். தங்கத்துக்கான வந்து கோல்டன் பீரியட் அப்படின்னா கோல்டன் பீரியட் 2010லேருந்து 2016 இந்த இந்த காலகட்டத்தில் தங்கம் வந்து வளர்ந்த விதத்தில் அந்த வேகம் இருந்ததுல அந்த வேகத்திலேயே அப்படியே மெயின்டைன் பண்ணி இந்த 2020 வரை 24 வரைக்கும் போயிருந்தா இன்னைக்கு தங்கம் வந்து போன வேகத்தை அதே ஸ்பீட்ல போயிருந்தா இன்னைக்கு 2024ல 25,000 ரூபாய் கிராம் வித்துருக்கணும். அந்த வேகத்துல போச்சுங்க. 2020லேருந்து 24 வரைக்கும் என்ன ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 11 to 12% தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குது தங்கம். ஷேர் மார்க்கெட் இஸ் ரிலேட்டிவ்லி பெட்டர் அமங் ஆல் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட் பெட்டராக இருக்கு. ஆனாலும் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு கோல்டன் பீரியட் எடுத்தீங்கன்னா 2012 2021 இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள வந்தவங்கலாம் பெரும்பணக்காரர் ஆயிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனுடைய விளைவு தான் அந்த பூம் ஆச்சு. அப்போ எங்கேயுமே பெரிய அளவில் இன்னைக்கு அதாவது நான் ஒரே ஒரு விஷயங்க, குரோத்ன்றது எல்லாத்துலயுமே இருக்குங்க. குரோத்தை நான் சொல்லவே இல்லை, குரோத்ன்றது இருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் இருந்த குரோத் இன்னைக்கு இருக்கானா இல்லை. நான் சொல்லக்கூடிய பீரியட்ல இருந்த அதே குரோத் இன்னைக்கு இருக்கானா இல்லை. அப்போ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இப்போ ரியல் எஸ்டேட் வந்து டபுள் ஆச்சு 2 வருஷம் 3 வருஷத்துல டபுள் ஆனது காரணம் வந்து நிறைய மக்கள் வந்து கிரிப்டோ ரியல் எஸ்டேட்டுக்குள்ள வந்ததனுடைய விளைவு தான். அங்கே நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கான பூம் இருந்து நம்ம பார்க்குறோம். தங்கம் நிறைய பேர் வாங்கும்போது தங்கத்துக்கு ஒரு பூம் வருது, ஷேர் மார்க்கெட் நிறைய பேர் வரும்போது ஷேர் மார்க்கெட் பூம் ஆகுது. அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு மினிமல் க்ரோத் தான் இருக்கு அப்படின்னா பெரிய அளவில் யாருமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட்டா இருக்கக்கூடிய பீப்புள் இந்த 4 தான்ப்பா உங்களுக்கு தெரியும், 5ஆவதா எனக்கு ஒன்று தெரியும், அதுல நான் இன்வெஸ்ட் பண்றதுன்றதனுடைய விளைவு தான் அந்த $10 trillion போகுது இல்லைங்க கிரிப்டோ கரன்சி. ஏன் $10 trillion போகுதுன்னா பெருவாரியான மக்கள் வந்து கிரிப்டோ கரன்சிக்கு மாறிட்டு வராங்கன்றதனுடைய விளைவு தான் அங்க நடக்குது. இங்க பூமு கம்மி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் இது என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ எதுக்கு சார் எனக்கு கிரிப்டோ கரன்சி? பேசிக் கொஸ்டின் வருதுல்ல, கிரிப்டோன்னு சொல்லிங்க. ஏற்கனவே எங்கிட்ட ஒரு கரன்சி இருக்கும்போது எனக்கு என்ன தேவை? இன்னொரு கிரிப்டோ கரன்சி, எனக்கு கிரிப்டோ கரன்சி சொல்லக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி எனக்கு என்ன தேவை? தேவைதான் இல்லைதான். ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்மகிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தெரியாத ஒரு அர்த்தம். அது என்ன சார் தெரிஞ்ச வார்த்தை தெரியாத அர்த்தம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பணவீக்கம். பணவீக்கம் நம்ம சொல்றோம்ல, பணவீக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கான உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பணத்துக்கான வேல்யூ நாளுக்கு நாள் இறங்கிட்டே வருது. பணத்துக்கான வேல்யூ நாளுக்கு நாள் இறங்கிட்டே வருது. அப்ப இது என்ன சார், யார் சார் இது கிரியேட் பண்றாங்க? இந்த ப்ராப்ளம் யார் கிரியேட் பண்றாங்க? பணத்துக்கு நாள் பணவீக்கத்தினுடைய பாதிப்பு யாருக்கு? பொதுமக்களை நமக்கு. இது யாரு கிரியேட் பண்றாங்க? நம்ம தான் கிரியேட் பண்றோமா? இந்த ப்ராப்ளத்தை நம்ம தான் கிரியேட் பண்றோமா அப்படின்னா இல்லை. யாரு கிரியேட் பண்றா அப்படின்னா யாரு இதை நிர்வாகம் பண்றாங்களோ அங்கதான் ப்ராப்ளம் ஆகுது. எதனால ஆகுது அப்படின்னா பணம் வந்து அச்சடிச்சு விடுறாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி ஒன்று கிளாரிஃபை பண்ணிடுறேன். இது வந்து ஒரு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லலை. எது இந்த இன்ஃப்ளேஷனோ பணவீக்கம்ன்றது ஒரு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லலை. உலகத்தினுடைய 195 கண்ட்ரியிலையும் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம், பணவீக்கம் நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம். அப்போ இது யாரு கிரியேட் பண்றாங்கன்னா யாரு பணத்தை அச்சடிச்சு விடுறாங்களோ இதுக்கு வரமுறை இல்லாமல் அச்சடிச்சு விடுறாங்க. அப்போ பாவப்பட்ட ஜனங்கள் யார் அப்படின்னா இந்த ஸ்ரீலங்கா 2 வருஷம் முன்னாடி பார்த்தோம்ல, அப்பாவி மக்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் ரோடுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த பணத்துக்கு வேல்யூ இல்லாமல் போச்சு. அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இங்க வந்து நாட் ஓன்லி ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் எடுத்துங்க, டர்க்கி நான் வந்து ரீசெண்டாக பார்த்தேன் 75% இன்ஃப்ளேஷனுங்க. 75% இன்ஃப்ளேஷன் அப்படின்னா அப்போ அந்த பணத்தினுடைய வேல்யூ 75% டவுன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு அமெரிக்காவில் ப்ராப்ளம் இருக்கு, கனடாவில் ப்ராப்ளம் இருக்கு,
டர்க்கி, வெனிசுவேலா நிறைய கண்ட்ரி, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், அர்ஜென்டினா, பிரேசில், அந்த மெக்சிகோ, அந்த ஊர் அந்த ஏரியால இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரியிலுமே பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா, பணத்தினுடைய அச்சடிச்சு விடுறதனுடைய விளைவு தான், நிறைய அச்சடிச்சு விடுறதனுடைய விளைவு தான் பணவீக்கம். அந்த பணவீக்கம் வந்து எல்லா கண்ட்ரிலயும் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா இந்தியா இஸ் ரிலேட்டிவ்லி பெட்டர். ரிலேட்டிவ்லி பெட்டர் அப்படின்னா, ஆனாலுமே இன்னைக்கு 1947ல ரூ. 1 குடுத்தா ஒரு யுஎஸ் டாலர்னா, இன்னைக்கு ரூ. 83 குடுத்தா தான் ஒரு யுஎஸ் டாலர். இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம்னா, இந்த பணவீக்கத்தினுடைய பாதிப்பு நமக்கே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 10,000க்கு நம்ம இன்னைக்கு வாங்கக்கூடிய பொருள், இதே பொருள் அடுத்த வருஷம் ரூ. 11,000 மினிமம் பேர் மினிமம் குடுத்தா தான் வாங்க முடியுது. அதான் உண்ம. அப்போ ரூ. 10,000ன்றது ரூ. 11,000 குடுத்து வாங்குறோம்னா, ரூ. 1,000 கூட குடுத்து வாங்குறோம்னா, நம்ம விலைவாசி உயர்வுன்னு சொல்றோம்ல, விலைவாசி வீக்கம்னு தான சொல்லணும். அங்க விலைவாசி வீக்கம்னு ஒண்ணும் கிடையாது. பணத்துக்கான வேல்யூ இறங்கிடுச்சு அப்படின்னா, இந்த 10,000த்துக்கான வேல்யூ பத்தல. ரூ. 1,000 மேல போட்டு குடுத்தா தான் அதே ரூ. 10,000க்கு அடுத்த வருஷம் ஈக்குவல் ஆகும். அப்போ வருஷா வருஷம் 10% 10,000த்துக்கு ரூ. 1,000 ரூ. 1,000 சேர்த்தா ரூ. 11,000ல 10%ன்றதா இன்னைக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடிய பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த இதுல இந்த எம்ப்ளாய்மென்ட் செக்டார்ல இருக்காங்கல்ல, சாலரிட் பீப்பிள். இவங்க பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்குலாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, 10% தான் இன்கிரிமென்ட்டே வரும். வருஷா வருஷம். அப்போ 10% இன்கிரிமென்ட் வருது. சார் நான் வந்து ஒரு ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறேன் சார். இல்ல ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன் சார். அடுத்த வருஷம் எனக்கு ரூ. 55,000 சம்பளம். சூப்பர். ஆஹா! சூப்பர். ரூ. 5,000 எனக்கு கூட வந்துச்சு அப்படின்னா, அந்த இன்ஃப்ளேஷன்ன்றது சொல்லக்கூடிய உங்க 50,000ன்றது அடுத்த வருஷமே என்ன ஆகுது? 45,000 தான் ஆக்சுவலா வேல்யூ. அந்த வேல்யூவே 45,000 தான். ஏன்னா, அந்த பணத்துக்கு பணவீக்கம் நம்ம சொல்றோம். இப்போ இதுதாங்க ஏன் நம்முடைய ட்ரீம்ஸ் எல்லாம் அப்படியே அங்க அந்த இடத்துல தொங்குதுனா அப்படின்னா, பாதி ப்ராப்ளம் எல்லாமே இன்ஃப்ளேஷன்ல இருக்கு அப்படின்னா, முதல்ல இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்முடைய அ ட்ரீம்ஸ பத்தி திங்க் பண்ண முடியும். ஓகே. இந்த ப்ராப்ளம் இப்படியே இருந்துட்டு இருந்ததுன்னா, ஒரு காலகட்டத்தில பெரிய ப்ராப்ளமா வரும். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கணும். ஏன்னா, பணத்துக்கான வேல்யூ வந்து இறங்கிட்டே போகுது. ஈவன் அமெரிக்காலயே வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் வருன்ற மாரி ஃபீல் பண்றாங்க, பேசுறாங்க. ஏன்னா, இப்போ உலகத்தையே படி அளக்கிற வந்து அமெரிக்கால வந்து ப்ராப்ளமே இல்லன்னா, அமெரிக்கால இருக்கிறவங்கள போய் கேட்டா தான் தெரியும். இப்போ கேட்டு பாருங்க. ஒரு $10 $100க்கு வந்து ஒரு என்னது ஒரு ஒரு 1 மாசம் முன்னாடி வாங்குனது இன்னைக்கு என்ன? அப்படின்னு கேளுங்க. ஒரு நண்பர் வந்து நம்ம நண்பர் வந்து கனடால இருந்து இதே கேள்வி கேட்டேன். அவர் வந்து சிரிச்சுட்டே சொல்றாரு. "சார் 1 மாசம் ஏன் சார் சொல்றீங்க? போன வாரம் அது $10க்கு நான் என்ன வாங்குனேன், இன்னைக்கு $10க்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க" அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. இது ஏதாவது ஒரு பெரிய எக்கானமிஸ்ட் வந்து ஒரு சொல்யூஷன் குடுக்க முடியுமா? "சார் நான் வந்து நாளைக்கு ஒரு பெரிய மந்திரக்கோளோட வரேன். ஜி பூம்பா சொன்ன உடனே ரூ. 83 ஒரு டாலர்ன்றது ரூ. 12க்கு டாலர் பண்ண முடியுமான்னா?" முடியாது. கண்ட்ரோல் தான் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமே ஒழிய, எதுவுமே பண்ண முடியாதுன்னா, யாரு தான் சார் நமக்கு சொல்யூஷன் குடுப்பாங்க? இந்த இன்ஃப்ளேஷன் வந்து சார் நான் 10% வந்து நான் ஃபர்தரா மேற்கொண்டு ஓடி 10% இன்கிரிமெண்ட் பண்ண 20% இன்கிரிமெண்ட் பண்ணா தான் என்னுடைய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் எதா பேச முடியும். அப்போ வாழ்நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடுனா அது என்னது? இன்ஃப்ளேஷன பீட் பண்றதுக்கே நான் ஓடுற சிச்சுவேஷன் இருக்கு அப்டின்னா, இதாங்க இன்றைய சிச்சுவேஷன். இதுலேருந்து வந்து தப்பிக்க அப்டின்னா தப்பிக்க முடியுமான்னா முடியாது. இதான் ப்ராப்ளம். அப்போ உலகம் முழுக்க இந்த ப்ராப்ளம் பெருசா அ அ போயிட்டே இருக்கு அப்டின்னா, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னா, சொல்யூஷன் இல்ல அப்டின்னு இருக்கிறப்போ தான், ஒருத்தர் வராரு. அவருடைய பேரு சத்தோஷி நாக்கமோட்டோ. இவர் வந்து பார்க்குறாரு இந்த மாரி ப்ராப்ளம் இப்படியே இருந்துட்டு இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆகும் அப்டின்றப்போ, என்ன சொல்றாருன்னா, "நான் ஒரு சொல்யூஷன் கொண்டுறேன்ப்பா" அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு அ சென்ட்ரலைஸ்டு பினான்சியல் சிஸ்டம்ல நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். சென்ட்ரல் பேங்க்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய கரன்சி இல்ல. அதான் சென்ட்ரலைஸ்ட் பினான்சியல் சிஸ்டம். இந்த பினான்சியல் சிஸ்டம்ல என்ன ஒண்ணும் ரெக்டிஃபை பண்ண முடியாது. ப்ராப்ளம் இப்படிதான் இருந்துட்டே இருக்கும். அப்ப இப்படியே இருந்துட்டு இருந்ததுன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேரலலா ஒரு பினான்சியல் சிஸ்டம் கிரியேட் பண்றாரு. டீசென்ட்ரலைஸ்ட் பினான்சியல் சிஸ்டம் கிரியேட் பண்றாரு. அதுக்கு பேரு தான் கிரிப்டோ கரன்சி. 3 விஷயம் பண்றாரு. 1 ஒன் வேர்ல்ட் ஒன் கரன்சி. அதாவது இந்த கிரிப்டோ கரன்சின்றது வெர்ச்சுவல் ஃபார்ம்ல இருக்கும். அதாவது பார்க்கலாம், தொட முடியாது. பார்க்கலாம், தொட முடியாது. வெர்ச்சுவலா இருக்கும், டிஜிட்டலா இருக்கும். பார்க்கலாம், தொட முடியாது. இன்னைக்குமே நம்ம டிஜிட்டலா தான் ஹேண்டில் பண்றோம். பணமே ஜிபே, ஃபோன்பே இல்ல ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் டேட்டா ஃபார்ம்ல தான் இருக்கு. டிஜிட்டலா தான் நம்ம ஹேண்டில் பண்றோம். ரைட். இது வந்து வெர்ச்சுவலா இருக்கு. வந்து பார்க்கலாம், தொட முடியாது. ரைட். 2வது என்ன பண்றாரு அப்படின்னா, இன்றைக்கு நம்ம இந்த ஃபியட் கரன்சி சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்ம இந்தியன் ரூபியோ, டாலரோ, ரூபிளோ என்னமோ சொல்றோம்ல, இதுக்கான சப்ளைன்றது அன்லிமிட்டடா இருக்குல்ல. எப்போலாம் வந்து பேப்பர் கிடைக்குதோ அப்போலாம் பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருக்காங்கல்ல. அப்போ சப்ளை, புரொடக்ஷன், பேப்பர் புரொடக்ஷன்.
கரன்சி பீஸ் ஆஃப் பேப்பர் தானே கரன்சி. அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் எப்பெல்லாம் கிடைக்குதுன்னா அடிச்சுட்டே இருக்காங்கன்னா அங்க அன்லிமிட்டடா இருக்கக்கூடிய சப்ளை. அதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா இங்க சார்ட் அவுட் பண்ணோன்னு என்ன பண்ணணும்னா கிரிப்டோ கரன்சியை சப்ளை இஸ் லிமிடெட், சப்ளை லிமிடெட், இவ்வளவுதானே இவ்வளவுதான். அதை தாண்டி யார் நினைச்சாலும் அது இன்க்ரீஸே பண்ண முடியாது. ஏன்னா பிளாக் செயின்ற டெக்னாலஜி தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குது. மேனிப்புலேட்டே பண்ண முடியாதுன்னு சொன்னால ஒரு தடவை எழுதுனதுதான். பிளாக் செயின்ல ஒரு தடவை ஒரு டேட்டா எழுதுனீங்கன்னா அது உலகம் அழிகிற வரைக்கும் அதான் டேட்டா. யார் நினைச்சாலும் மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஸோ இங்கே சப்ளைஸ் லிமிடெட். மூணாவது எப்படி டிரான்சாக்ட் ஆகுதுன்னா ஒரு காலகட்டத்தில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்ததுல, எப்போ 1000 வருஷம் முன்னாடி பண்டமாற்று முறையில் ப்ராப்ளம் இருந்ததா இல்லைல்ல. அப்போ அதே மாதிரி சிஸ்டம் இப்போ எவால்வ் ஆகுது. எப்படின்னா வெர்ச்சுவலா இப்போ வந்து மோகன்ராஜ் சார் இருக்காருன்னா, மனோகர்ராஜ் சார் இருக்காருன்னா, அவர் இப்போ எங்கிட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்கு. அவர் வந்து இப்போ ஜெகநாத் சார் இருக்காருன்னு வச்சுக்கோமே, ஜெகநாத் சார் வந்து எங்கிட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கணும் அப்படின்னா அவர் வெர்ச்சுவலா எங்கிட்ட என் கூட டச்ல இருக்காரு. நான் ஒரு விலை சொல்றேன், அவர் ஒரு விலை கேட்கிறாரு. ஒன்று நான் இறங்கி வரணும், இல்லை அவர் மேலே வரணும். இப்போ டிரான்சாக்ஷன் நடந்தது. இது 1 to 1 டிரான்சாக்ஷன். இப்போ 1000 வருஷம் முன்னாடி எந்த ப்ராப்ளம் இல்லையோ அதே சிஸ்டம் திரும்பி வருது. இப்போ அன்னைக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டோம், இன்னைக்கு மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெர்ச்சுவலா நம்ம வந்து டச்ல இருக்கலாம். அப்போ இந்த சொல்யூஷன் கொடுத்ததனுடைய விளைவு தான் மக்கள் வந்து எல்லாருமே கிரிப்டோ கரன்சி வந்ததுக்கான விளைவு தான் $10 trillion நோக்கி போகுது. அதனாலதான் சொல்றேன், இவென்ச்சுவலி எல்லாரும் கிரிப்டோ கரன்சிக்குள்ள வந்தே தீரணும். ஏன் அப்படின்னா இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து எல்லா கண்ட்ரியில இருக்கு. சில கண்ட்ரியில் ரோஸ்டா இருக்கு, சில கண்ட்ரியில் பெட்டரா இருக்கு. அவ்வளவுதான். எந்த கண்ட்ரியில குட்னு சொல்ல முடியாது இன்ஃபிளேஷன். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் எல்லாருமே இதுக்குள்ள வந்தாகணும். சரி, முதலா வந்த கிரிப்டோ கரன்சி அதுக்கு பேர் தான் பிட்காயின். அதனுடைய சிறிய வரலாறு பார்ப்போம். 2008 தாங்க வந்தது. ரொம்பலாம் இல்லை, 2008 தான் வந்தது. இந்த பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி நம்ம சொன்னோம்ல. ஏன் அது சொன்னோம் அப்படின்னா 1000 வருஷத்துல ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் மினிமம் 100 வருஷத்துல இருந்து 200 வருஷம் எடுத்துச்சு. பண்டமாற்று முறையில இருந்து தங்கத்துக்கு எத்தனை வருஷம் தான்? பல வருஷம். தங்கத்துல இருந்து ஓட்ட காசு பல வருஷம். ஓட்ட காசுல இருந்து கரன்சிக்கு பல வருஷம். அதுல இருந்து வந்து பிளாஸ்டிக் கார்டு அது பல வருஷம். அதுல இருந்து யூபிஐன்னு சொல்லக்கூடியது 25 வருஷம். ஆனால் கிரிப்டோ கரன்சி நம்ம நினைக்கிற மாதிரி 25 வருஷம் 30 வருஷம் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் கைக்கு வந்தாச்சு. 2008 முதலா வந்த இந்த பிட்காயின் ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா இந்த போன்பே ஜிபே வந்து நம்ம கைக்கு வந்தது எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த டெக்னாலஜிலாம் வந்துன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்துடும். அந்த மாதிரி தான் ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ரைட். முதலா வந்தது பிட்காயின். சத்தோஷி நாக்கமோட்டோ அப்படிங்கிறவர் தான் இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணவர். இங்கதான் ரொம்ப முக்கியம். சப்ளை லிமிட்னு சொல்லல, 21 மில்லியன் காயின். இந்த 21 மில்லியன் காயினுக்குள்ளதான் உலகத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் இந்த இதுக்குள்ளதான் வாங்கி ஆகணும். அப்படின்னா அப்ப டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தோம்ல, சில பேர் வந்து டவுட் இருக்கும். சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து கிரிப்டோ கரன்சினா தப்பு, கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டா நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார், இது எது சார் மேடம் போட்டு நீங்க பேசுறீங்களே, இது லீகலா அப்படின்ற கேள்வி வருதுல. பார்ப்போம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா, இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிரிப்டோக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு பேர் வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்டா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து லீகல் டெண்டர் கிடையாது. கிரிப்டோ கரன்சின்ற வார்த்தை இருக்கு, ஆனா லீகல் டெண்டர் கிடையாது. இதை இன்னொரு அசெட் கிளாஸா பாருங்கன்னு சொல்லுது. இதுக்கு பேரு வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். இது வந்து அசெட்டா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பிசிக்கல் அசெட் இருக்குல்ல, நம்ம நிலமோ வீடோ வாங்கி வித்தா அது ஒரு கெயின் கிடைக்குதுல்ல, கெயினுக்கு ஒரு டாக்ஸ் கட்ட சொல்றாங்களா, கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். அதே மாதிரி இதுலயும் நீங்க லாபம் பண்ணும்போது பார்க்கும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் பே பண்ணுங்கன்னு சொல்லுது. இது ரொம்ப முக்கியம். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நிலம் வாங்கி 1 கோடி ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா 90 லட்சம் ரூபாய் கெயின். அப்ப 90 லட்சம் ரூபாய்க்கு நம்ம டாக்ஸை கட்டிட்டு யாராவது கேள்வி கேட்க முடியுமா? பாக்கி பணத்தை நம்ம வந்து எப்படி வேணா செலவு பண்ணலாம்ல. ஏன் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய அந்த தொகையை நம்ம கட்டிட்டோம்னா அதோட முடிஞ்சு போச்சு. கவர்மெண்ட் இந்த கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சிக்கும் இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். இதே 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 1 கோடி ரூபாய்க்கு நீங்க வித்து 90 லட்சம் ரூபாய் கெயினுக்கு டாக்ஸை கட்டிட்டு இந்த பணத்தை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாதுன்னா அப்போ இது லீகலா இல்லீகலா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கிரிப்டோ கரன்சி டாக்ஸேஷன் இன் இந்தியா அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்துக்குவோம்.
அப்போ இவ்வளோ லீகலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அன்வான்டா மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு இது வாங்கலாமா, வச்சுக்கலாமா, விற்கலாமா, ட்ரேட் பண்ணலாமா, எந்த டவுட்டும் வேணாம். தாராளமாக இந்த கிரிப்டோ கரன்சி வாங்கலாம், வச்சுக்கலாம், ட்ரேட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டாக்ஸ் ஆம்பிட்குள்ள வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக நீங்க உள்ள வரலாம் அப்படிங்கிறதா இதை காட்டுது. இது போக வந்து இத்தனை கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் வந்து லைசன்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீங்களும் என்ன செய்யணும்னா கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணாமல் உங்க பேங்க் வழியாவே டிரான்சாக்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். வாங்கும்போது சரி, விற்கும் போதும் இது சேஃப். இது போக செபி வந்து அவங்க வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ரெகுலேட்டரி ஆம்பிட்ல வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ரைட். யாரெல்லாம் டெக் சேவியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நந்தன் நிலைக்கணி யாரு அப்படின்னா அவர் தான் வந்து இன்ஃபோசிஸனுடைய கோஃபவுண்டர். அவர் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி பற்றி கோஃபவுண்டர். அப்புறம் ஆதார் கார்டு இருக்குல்ல, அதனுடைய தந்தைன்னு சொல்லலாம். இதை ரோல் அவுட் பண்ணதுக்காக வந்து அவர் தான் மெயின். இவர் வந்து டெக் ஜெயண்ட் அவர். ரைட். இன்ஃபோசிஸ்ன்றது என்னது, ஒன் ஆஃப் தி இப்போ வந்து பெரிய கம்பெனில அவருடைய கோஃபவுண்டர் அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய டெக்னாலஜி ஜெயண்டா இருப்பார். இவரு கிரிப்டோ கரன்சி என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். I want to know your views on cryptocurrencies. It's getting legitimacy around the world. Yeah. So I think, I'll just unpack this. First of all, I think everybody agrees that blockchain is a great technology and we can apply it for things like supply chain or cross-border transactions or whatever. So that everybody buys it. On cryptocurrencies, some people believe they could be banned, but my personal view is don't think of crypto as a transactional currency, because it will never be able to meet the transactional efficiency of UPI in India anyway. UPI does 2.3 billion transactions a month, and the architecture built by NPCI is for 1 billion transactions a day at almost zero cost. So Bitcoin can never compete on transactional efficiency. So don't think of Bitcoin as a way to pay for small things. Think of it as an asset class. An asset class where just like I keep some money in gold or real estate, I can keep some money in Bitcoin, and you can put a set of rules around it. அப்போ இவரு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துறாரு அப்படின்னு பார்க்குறோம். ரைட். அப்போ வந்து கிரிப்டோ கரன்சி இவர் சொல்றாரு அப்படின்னா அப்போ இவரும் வச்சிருக்காருன்னு அர்த்தம் சொல்ல மாட்டார். ரைட். அப்போ கிரிப்டோ கரன்சின்றது ஒரு நம்பகமான ஒரு விஷயம், யார் வேணா வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அசெட் கிளாஸா பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அசெட்டா வாங்கி ட்ரீட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. கிரிப்டோ கரன்சி எங்க போயிருக்கு அப்படின்னா ஏடிஎம்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஏடிஎம்னா கிரிப்டோ கரன்சி ஏடிஎம்னா இது வந்து ஆக்சுவலா ஸ்லைட் வந்து சின்னது. இது மாதிரி 3 மடங்கு போகுது பெருசு கீழே. அத்தனை கண்ட்ரியில ஏடிஎம்ஸ் வந்தாச்சு. ஏடிஎம்ஸ் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து பணம் தானே வந்து ஏடிஎம்ல டிரா பண்ணலாம். இது கிரிப்டோ என்ன ஏடிஎம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இங்க இருந்து எந்த ஊருக்கு போறீங்க, ஜெர்மனி போறீங்கன்னு வச்சுக்கோமே. ஜெர்மனி போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்தியன் ருப்பியை வந்து டாலரை கன்வெர்ட் பண்ணிட்டு ஜெர்மனி போய் லேண்ட் ஆனவுடனே அங்க போய் அந்த கரன்சி வந்து அவங்களுடைய லோக்கல் கரன்சி மாத்திக்கோல. இனிமே அது தேவையில்லை. ஏன்னா வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கிரிப்டோ கரன்சி எதுல இருக்குன்னா உங்களுடைய மொபைல்ல இருக்கு. உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சியை நீங்க எந்த பணமும் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண வேணாம், எதுவுமே எடுத்துட்டு போவேனா, டாலர்லாம் எடுத்துட்டு போவேனா, நேரா ஜெர்மனிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி ஏடிஎம்ல போயிட்டு உங்க கிரிப்டோ வாலெட் இருக்குல்ல, டிஜிட்டலா இருக்கக்கூடிய வாலெட்ல இருக்கக்கூடிய கியூஆர் கோடை அந்த ஏடிஎம்மோட கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அந்த ஊர் கரன்சி நீங்க எவ்வளவு கேட்குறீங்களோ அவ்வளவு பணத்தை எடுத்துக்கலாம். அப்படின்றப்போ கிரிப்டோ கரன்சி எந்த லெவலுக்கு மாறி போயிட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா மாறிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏடிஎம் இருக்கு அக்ராஸ் வேர்ல்டு. 1 லட்சம் ஏடிஎம் ரொம்ப ஃபாஸ்டா க்ரோயிட்டு இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு நிறைய மக்கள் புழக்கத்துல கிரிப்டோ கரன்சிக்கு வர வரதான் அதுக்கான அடிப்படை கட்டமைப்புன்றது இன்க்ரீஸ் ஆயிட்டு வருதுல்ல. அப்போ எவ்வளவோ கண்ட்ரீஸ்ல லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கிரிப்டோ கரன்சி கொடுத்து பொருளே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்க வந்து அதிகப்படியான இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால நிறைய மக்கள் கிரிப்டோலயே டிரான்சாக்ட் பண்றாங்க. அங்க அரிசி பருப்பு எல்லாமே கிரிப்டோ கரன்சி கொடுத்து வாங்குற அளவுக்கு ரொம்ப கிரிப்டோ கரன்சி வந்து ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து ஜெகநாத் சார் வந்து இப்போ வந்து லைட்டா தூக்கம் வருது. இப்போ அவர் தூக்கத்தை கெடுத்துரும். சரியா? அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து அடுத்து ஒண்ணு பார்ப்பாரு. அது பார்த்த உடனே அவர் தூக்கத்தை கெடுத்துருவோம். ரைட். இந்த பிட்காயின் சொன்னோம்ல, அதான் ஒரு தூக்கம் போயிடும். ஓகே.
இந்த பிட்காயின் வந்து 2008 முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க சொன்னோம்ல. 2008 வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு பிட்காயின் கிரிப்டோ கரன்சி நம்ம கேள்விப்பட்டோம். ஏதோ அரைகுறையா கேட்டிருக்கோம்ல. 2008 வந்து பிட்காயின் சொல்லி தான் என்ன கேட்டிருப்போம். எப்பா அந்த கண்ணில் காமிப்பா, கையில தூங்கணும்ப்பா, 916 டிஜிட்டல் சார், வெர்ச்சுவல் பார்க்க தான் முடியும், தொடர்ந்து எப்ப அதெல்லாம் வேணாம், ஏதோ தப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அன்றைய காலகட்டத்தில் இதுக்கு என்ன விலை அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 40 காசு. வெறும் 40 காசுன்றது என்ன, சும்மா ஒண்ணுமே இல்லை. 2008 40 காசு, 50 காசு 50 காசு அன்னைக்கு வந்து அக்செப்டட். இன்னைக்கு தான் நாட் அக்செப்டட், ரைட். 50 காசுன்றது அன்னைக்கே வந்து ஆல்மோஸ்ட் போற டைம். ஐம்பது காசு 2010 ஒரு பெரிய மாற்றம் இல்லைங்க. 2 ரூபா 40 காசு. 40 காசு 2 ரூபா 40 காசு, பெருசா ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்? மக்களுக்கு புரிதல் இல்லை, கிரிப்டோ கரன்சி பற்றிய புரிதல் இல்லை. ஆனா அடுத்த ஒரே வருஷத்துல அந்த பெரிய புரிதல் வந்ததனுடைய விளைவு, ஒரு பிட்காயினோட விலை 1364. 1364 எங்குது? 2 ரூபா 40 காசு வந்து 1364. அதோட நிக்கலைங்க. 2016 பாருங்க 60,000 ரூபாய். இப்போ ஜெகநாதன் சார் கால்குலேட் பண்றாரு. எப்பா 2 ரூபா 40 காசுல இருந்து 1364 இருந்து 60,000 ரூபாய் அப்படின்னா 2024 என்ன இருக்கும்? கால்குலேட் பண்றாரு. ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்குமா சார்? எவ்வளவு இருக்கும்? 2 லட்சம் இருக்குமா பண்றாரு, இல்ல இல்லைன்றாரு. ஜாஸ்தி, நீங்க ரொம்ப ஜாஸ்தி கால்குலேட் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே, இது 2 லட்சம் ரொம்ப ஜாஸ்தி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா 2024 இன்றைக்கு தேதிக்கு என்னங்க, ஒரு பிட்காயினோட விலை 51 லட்சம். ஜெகநாத் சார் பாக்குற, ஐயோ ஏன்பா இந்த தூக்கத்தை கெடுக்கிற அப்படின்னு பாக்குறாரு, ரைட். 51 லட்சங்க ஒரு பிட்காயினோட விலை. ஏன் 10 கொடுக்குமா, ஷேர் மார்க்கெட்ல கொடுக்குமானா இல்ல, வராது. ஏன் அப்படின்னா இதுதான் இந்த இந்த அசெட் கிளாஸினுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த அசெட் கிளாஸினுடைய ஸ்பெஷாலிட்டியே இந்த மாதிரி ஒரு ஒரு மாபெரும் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது. காரணம் என்னன்னா, வெறும் 6.8% மக்கள் தான் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வந்து இருக்காங்க. குளோபலி மக்கள் வந்திருக்காங்க. அதுக்கே இப்படி இருக்கு அப்படின்னா இது ஒரு 20% 30% போச்சுன்னா என்ன லெவல் இருக்கும் பார்ப்போம். அப்போ இந்த ஷீட்ல இருந்து 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, கிரிப்டோ கரன்சின்றது ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கிடையாது, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். 2010 இன்னைக்கு நீங்க ஒர்த் 5100 கோடி அப்படின்னா ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இல்ல, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். ரெண்டாவது, நம்ம பாக்கெட்ல வச்சிருந்தாலும் ஒரு 24,000 ரூபான்றது அடுத்த 2010 24,000ன்றது 2011 14 லட்சம். 14 லட்சம் ரூபாய் என்ன பண்ணிருப்போம் நம்ம? 24,000 ரூபாய் போட்டு 14 லட்சம் ரூபாய் வித்ருப்பில வச்சுக்கிறத விட சேஃபான ஒரு இடத்துல வச்சிருந்தோம்னா அது வளர்றதுக்கான ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்மளுக்கும் ஒரு சரியான டயத்துல நம்ம வந்து வித்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். அப்ப இதோடு நிக்கலைங்க. கிரிப்டோ கரன்சி பிட்காயின் எங்க வருது அப்படின்னாக்கா, இந்த வருஷத்தினுடைய முடிவில் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட்ன்றது ஒரு நம்பகமான ஒரு ஒரு பேங்க். அவங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த வருஷத்தினுடைய எண்டில் வந்து $1.5 lakh போகும். அடுத்த வருஷம் $2.5 லட்சம்ன்றது கிட்டத்தட்ட 2 கோடி. இன்னைக்கு 51 லட்சத்துல 2 கோடி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2030 வந்து $5 லட்சம். $5 லட்சம் 40 4.5 கோடி போகும் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, நிறைய மக்கள் வந்து வாங்குவாங்க. அப்ப டிமாண்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ 51 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம வந்து ஒரு காயின் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது அந்த லெவலுக்கு ரீச் ஆயிடுச்சு. இது வந்து சென்னையில அண்ணா நகர் மாதிரி, அண்ணா நகர், அடையாறு, அந்த மாதிரி போயஸ் காட்டன் மாதிரி. அப்படின்னா யார் வாங்க முடியும்னா அவங்களா தான் வாங்க முடியும். அப்படின்னா நமக்கு ஆன வாய்ப்பு இல்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நம்மளால அண்ணா நகர், போயஸ் கார்டில் வாங்க முடியாது. ஒன் ஆஃப் தி கிரிப்டோ கரன்சி. இந்த மாதிரி 20,000 கிரிப்டோ கரன்சி இருக்கு. அப்போ ஒரு கூடாஞ்சேரின்றது நம்ம வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஒரு நல்ல இடமா வந்து கூடாஞ்சேரியில் எப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த மாதிரி எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி சரியான முறையில் கிரிப்டோ கரன்சி தேர்ந்தெடுக்கலாம்னா
இன்னைக்கு 2 வகையா நமக்கு கேஷுவலான கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்றாங்கன்னா, நாளைக்கு ஒரு ரஜினிகாந்தோ கமல்ஹாசனோ ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கி வச்சுட்டாருன்னா அவர் பின்னாடி போறது, அது நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றது அது தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க எந்த இன்டென்ஷன்ல வாங்கியிருக்காங்க, எப்போ வாங்கினா, என்ன வேலைக்கு வாங்கினாங்க, அது அடுத்த கிரிப்டோ ரேங்கிங் சொல்லக்கூடிய நம்ம ரெஸ்டாரண்ட் ரேட்டிங் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து கிரிப்டோ ரேங்கிங் இருக்கு, அதை வச்சு பேஸ் பண்ணி போகக்கூடாது. ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ வந்து நான் வந்து பார்த்துட்டே வரேன்ப்பா, இதுல இருந்து அப்படியே விலை ஏறிட்டே போகுது, அதனால அந்த இந்த பாயிண்ட் வந்துச்சுப்பா நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் வாங்கக்கூடாது. இந்த 3மே தவறான புரிதல். நிறைய பேர் கை சுட்டுக்கிட்டு தான் பாக்கி எல்லாரும் கையை சுட்டுட்டாங்க. அதனால இதை பேஸ் பண்ணி வாங்கக்கூடாது. அப்படின்னா எதை பேஸ் பண்ணி ஒரு கிரிப்டோவை முடிவு பண்ணணும் அப்படின்னா, அதுதான் அடிப்படையில என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸ் சொல்லக்கூடியதுதான். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி சூஸ் பண்ணணும்னாலும் இந்த ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான். இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் எந்த ஒரு கிரிப்டோவுக்கும் ஒரு அடிப்படை, ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடியது. இதை வச்சுதான் இதுக்கான வந்து இதுக்கான ரிலேபிலிட்டியும் ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே ஒரு ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் ஒன்று இது வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னா. ஒரு முக்கியமான ஒரு கிரிப்டோ கரன்சி, அதுக்கு பேரு எத்தீரியம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய், 2,90,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு இந்த கிரிப்டோ கரன்சி விற்குதுன்னா என்ன காரணம்? இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான். அதுக்கான ப்ராஜெக்ட் என்னன்றது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அதுவே டிசைட் பண்ணிக்கும் என்ன ஒரு பேமெண்ட், யாருக்கு எப்படி பேமெண்ட் போகணும் அப்படிங்கிறது. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல நீங்க எழுதிட்டீங்கன்னா யாருடைய உதவியும் இல்லாமல் அதுவே எக்ஸிக்யூட் பண்ணி யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சொல்றது. இதனாலதான் உலகத்துல இருக்கிற அத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸும் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான் யூஸ் பண்றாங்க. காரணம் வந்து எந்த இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை நீங்க யூஸ் பண்ணணும்னா இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரூபாயிலயோ டாலர்லயோ பே பண்ண ஆகாது. எதுல யூஸ் பண்ண எதை வந்து கொடுத்தா அது யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, எத்திரியம் காயின் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா கிரிப்டோ கரன்சி சப்ளை லிமிட் நம்ம சொல்லி இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி வாங்குவாங்களா, அப்போ இது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய காயினை வந்து ஒரு காயினை நீங்க வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நீங்க யூஸ் பண்ற காயினை திருப்பி வெளியில வராது. இப்போ வந்து பணம் வந்து நம்ம ஏடிஎம்ல பணம் வாங்குறோம், கடைக்கு போறோம், பொருள் வாங்குறோம், கடைக்காரன் என்ன பண்றாரு, திருப்பி ஏடிஎம் வரல. நீங்க எக்ஸ்சேஞ்சில காயின் வாங்குறீங்க, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, அப்ளை பண்ணும்போது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இருந்து திருப்பி அந்த காயின் வெளியில வராது, இது பேர்ன் ஆயிடும். அந்த எத்திரியம்ன்றது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து பிளாக் செயின்ல பேர்ன் ஆயிடும், திருப்பி வராது. அப்படின்னா ஏற்கனவே சப்ளை லிமிட் நம்ம சொல்லியிருக்கோம், திருப்பி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நிறைய போய் உள்ள பேர்ன் ஆக என்ன ஆகும்னா அப்போ அங்கதான் டிமாண்ட் வருது. அதனால நீங்க என்ன பார்க்கணும்னா ப்ராஜெக்ட்ஸ் இதுதான், இதை பேஸ் பண்ணி தான் எந்த கிரிப்டோவும் முடிவு பண்ணணும். ரைட், இதுவுமே 3 லட்சம் ரூபாய் போயிடுச்சு சார், என்ன நீங்க என்ன கூடுவாஞ்சேரி பக்கம் போறோம்னு சொல்றீங்க, நீங்க அண்ணா நகரே தாண்டலையே. ஏன்னா 3 லட்சம் ரூபாய் கொடுத்து 1 லட்சம் காயின் வாங்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம கூடுவாஞ்சேரி ஏன் கூடுவாஞ்சேரி பாக்குறோம்னா அது நாளை அண்ணா நகர் அப்படிங்கிறதுனால வந்து கூடுவாஞ்சேரி பாக்குறாங்களே. அந்த மாதிரி நாளைய பிட்காயினா நாளைய எத்திரியுமா வரக்கூடிய இன்னொரு கிரிப்டோ கரன்சியை பார்த்து அதன் வாயிலாக நாம மனசுல வச்சிருக்கக்கூடிய அத்தனை ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பெல்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 2-3 யூனிக்னஸ் இருக்கு. எல்லா கிரிப்டோ கரன்சிக்கும் யூனிக்னஸ் இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் இல்லை. ஆனா பெல்டெக்ஸுக்கு யூனிக்னஸ் இருக்கு, மோர் தென் 1 யூனிக்னஸ் இருக்கு. அதை நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த பவர்ஃபுல் சொல்றோம் இல்லையா, அந்த பவர்ஃபுல் கிரிப்டோ கரன்சி பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதனுடைய பயோகிராஃபி பாத்தீங்கன்னா 2018 லான்ச் பண்ணி 2019 லிஸ்ட் ஆகி ஆர்மன் அப்படிங்கிற தான் இதை வந்து தொட்டு மோட்டார் சப்ளையும் 9.9 பில்லியன். இதனுடைய சப்ளையும் வரையறுக்கப்பட்டது. இதுக்குள்ள இதை தாண்டி இதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஏற்கனவே பிளாக் செயின்ல எழுதியாச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது யார் இந்த ஆர்மன் கேட்டீங்கன்னா 2012 இருந்து 2018 வரைக்கும் பிட்காயினை ப்ரொமோட் பண்ண ஒன் ஆஃப் தி ப்ரொமோட்டர்ஸ் தான் இவங்க ஆர்மன்.
அப்போ இந்த 6 வருஷத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், கிரிப்டோ கரன்சியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த மாதிரியான ஒரு கிரிப்டோ கரன்சி எந்த ஃபீல்ட்ல எந்த ப்ராஜெக்ட்ல போனா அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும், எந்த எந்த விஷயங்கள் அப் அண்ட் டவுன் கொடுக்கும், அத்தனை 6 வருஷத்தினுடைய ரிச் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொண்டு வந்தது தான் இந்த பவர்ஃபுல்லான பெல்டெக்ஸ் அப்படிங்கிற காயின். $2.40 நம்ம வந்தால் நம்மளால பிட்காயினை வாங்க முடியாத ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட $4 அப்படிங்கிற ரேஞ்சில் இன்றைய அண்ணா நகர், இன்றைய ஊடுவாஞ்சல், நாளை அண்ணா நகரா நம்ம பார்க்கிறோம். அப்போ ப்ராஜெக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெல்டெக்ஸினுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரைவேசி எக்கோசிஸ்டம் தான் இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ். பிரைவேசி தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. நீங்க வந்து கேட்ஜெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மொபைல் போனு, லேப்டாப் எல்லாமே நம்முடைய தகவல்களை திருடி 4 பேருக்கு விற்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கூகுள் எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஆப்ரேட் பண்றாங்க, வாட்ஸ்அப்ன்றது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஆப்ரேட் பண்றாங்கன்னா, இதெல்லாம் சர்வர் வச்சு மெயின்டைன் பண்ணா எத்தனை கோடிகள் செலவாகும் அப்படின்னா, இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தகவல்களை யூஸ் பண்ணி நம்மளையே வந்து ஒரு 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 மானிட்டரி பெனிஃபிட்டா எடுத்து பண்றாங்க. மானிட்டரி பெனிஃபிட்டா நம்ம எப்படி என்ன மாதிரியான பேட்டர்ன், நம்ம எதை வாட்ச் பண்றோம், எதை வாங்குறோம், எதுல எப்படி நடந்துக்கிறோம். இந்த கூகுள் மேப்ஸ்ல வந்து யுவர் டைம் லைன் இருக்கும். யுவர் டைம் லைன் உள்ள போய் பாருங்க, பார்க்காதவங்கள இப்போ பாருங்க. அந்த யுவர் டைம் லைன் நீங்க இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க எங்க ஒரு வருஷமாவோ, ஒரு மாசமா, 10 நாளாவோ, இல்ல இன்னைக்கு காலையில இங்கேருந்து கிளம்பி எந்த வண்டியில போனீங்க, எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணீங்க, எந்த இடத்துக்கு போனீங்க, அந்த இடத்துல எவ்வளவு நேரம் இருந்தீங்க, அத்தனை இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க. காரணம் என்னன்னா, ஒரு 5 வருஷத்தினுடைய உங்களோட டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்க யாருன்றது உங்களை விட அவங்கள அவன் பெட்டரா சொல்ல முடியும். ஏன்னா இவர் இந்த பர்டிகுலர் டீ கடைக்கு தான் போறாரு, அந்த டீ கடையில இவ்வளவு நேரம் இருக்காருன்னா இவர் இந்த டைப் ஆஃப் பர்சன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எடுத்து இன்னொரு 10 இடத்துக்கு விற்கக்கூடிய ஒரு அளவுக்கு தான் இங்க வந்து அக்யூமுலேஷன் டேட்டா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பிரைவசி பிரீச். நம்ம வேற வழியே இல்லாம நீங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ராஜெக்ட். எல்லா கிரிப்டோவுக்குமே ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஆனா பெல்டெக்ஸ் மட்டும்தான் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ், 39 ப்ராஜெக்டோட வரக்கூடிய பவர்ஃபுல்லான கிரிப்டோ கரன்சி. ஏன்னா எத்திரியம்னு ஒரு ப்ராஜெக்ட் மட்டுக்குமே 3 லட்சம் ரூபாய்க்கு போகுது அப்படின்னா, மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் காயின் பர்ன் ஆகும். மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் காயின் பர்ன் ஆகும்போது 9.9 பில்லியன் காயின் பர்ன் ஆக குறைய எங்க ஆகும், இருக்கிறவங்ககிட்டே தான் கிரிப்டோ கரன்சி பெல்டெக்ஸ் வாங்கணுன்றப்போ என்ன வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதா இதனுடைய பிரின்சிபல். அப்போ பெல்டெக்ஸ்ல வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வருது. அதுல பிசாட்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் இணையா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இதுல வந்து வாட்ஸ்அப்ல வந்து வீடியோ கால், ஆடியோ கால் எல்லாமே பண்ணலாம். ஆனா இது பிளாக் செயின்ல இயங்கக்கூடிய பிரைவேட் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றப்போ இங்க யார் நினைச்சாலும் உள்ள வந்து பார்க்க முடியாது. இங்க இது கிடையாது, டவுன் டைம் கிடையாது, ஹேக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இது அப்சல்யூட்லி சேஃப் அண்ட் செக்யூரான பிளாட்ஃபார்ம். பெல்நெட்ன்றது விபிஎன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டிவிபிஎன் இதுல வந்து ஐபி அட்ரஸே மாஸ்க் ஆயிடும். யார் நினைச்சாலும் உங்க உள்ள வந்து இது பண்ண முடியாது, ஹேக் பண்ணி உங்க மொத்த கம்ப்யூட்டர் சிஸ்டம். விபிஎன்ல வந்து 5, 10, 100, 1000 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா. இங்க ஐபி அட்ரஸே மாஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எங்கேருந்து ஆப்ரேட் பண்றீங்கன்றது தெரியவே தெரியாது அப்படின்ற அளவுக்கு. இப்போ இந்த பெல்நெட் தான் வந்து எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணும்ல. ஏன் அப்படின்னா யாருமே ஹேக்கே பண்ண முடியாது. விபிஎன் யூஸ் பண்ணணும்னா இங்க பெல்டெக்ஸ் காயின் தான் நீங்க வந்து ஃபீயா பே பண்ணணும். அப்போ இங்கேயும் காயின் பர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கம்பெனி வந்து ஒரு பெல்நெட் யூஸ் பண்ணணும்னா ஒரு 10,000 காயின் வந்து ஃபீஸா பே பண்ணணும் அப்படின்னா அந்த 10,000 காயின் வந்து உங்களுக்கு பர்ன் ஆயிடும். அப்போ உலகம் முழுக்க எத்தனை பேர் யூஸ் பண்ண காயின் பர்ன் ஆகுதுன்னா காயின் வந்து சப்ளைல இருந்து இறங்கிட்டே வரும். அப்படின்னா இதுதான் சொல்றது, மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பெல்டெக்ஸ் ப்ரௌசர்ன்றது வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். ஒரு 2-3 மந்த்ஸ்ல லான்ச் ஆக போகுது. கூகுள் குரோம் ப்ரௌசர் இருக்குல்ல, அங்கதான் அதிகப்படியான ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். குக்கீஸ்ன்ற ஒரு பாயிண்ட்ல அவன் வந்து நம்முடைய இன்ஃபர்மேஷன் பூராமே 4 பேர் விற்கிறான். அதுதான் உங்களுக்கு திருப்பி விளம்பரமா திருப்பி வருது. நீங்க வந்து ஒரு டெல் கம்ப்யூட்டர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டெல்லு நீங்க சர்ச் பண்ணும்போது உங்க ஃபேஸ்புக் போகும்போது டெல் ஆட் வருது. எப்படி ஃபேஸ்புக்கு வந்து நீங்க டெல் கம்ப்யூட்டர் பாக்குறீங்கன்னு வருதுன்னா இவன் கொண்டு போய் விற்கிறான். டெல்லு விளம்பரம் மட்டுமா வருதுன்னா எல்லா ஹெச்பி, ஆப்பிள் எல்லாமே வருது. அப்படின்னா நம்மளை வச்சு காசு பண்றான். அப்படின்னா இங்க பெல்டெக்ஸ் ப்ரௌசர்ன்றது அல்ட்ரா பிரைவசி ப்ரௌசர்.
இதுல Web3 பிளாட்ஃபார்ம்ல இயங்கக்கூடிய அல்ட்ரா பிரைவசி ப்ரௌசர்னா இங்க குக்கீஸ் கிடையாது, ஆட்ஸ் கிடையாது, தேர்ட் பார்ட்டி ஆட்ஸ் கிடையாது. நீங்க என்ன தளம் பாக்குறீங்கிறது உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் கூட தெரியாது. அப்படின்னா அவ்வளோ அல்ட்ரா பிரைவசி ப்ரௌசர். இது இன்னொரு ஒரு 2-3 மந்த்ஸ்ல லான்ச் ஆக போது. ஒரு ஸ்டார் ப்ராஜெக்ட். இந்த அல்ட்ரா பிரைவசி ப்ரௌசருக்கும் நீங்க வந்து பெல்டெக்ஸ் காயின் கொடுத்து தான் யூஸ் பண்ணணும்னா உலகம் முழுக்க பிரைவசியா இருக்கக்கூடிய ப்ரௌசர் தான் விரும்புவாங்க. அப்படின்னா பெல்டெக்ஸ் ப்ரௌசர்ன்றதா ஒரே இது பிஎன்எஸ் சொல்லக்கூடிய டொமைன் சர்வர். இந்த டொமைன் சர்வர்ன்றது ரீசெண்ட் அப்டேட்ல இன்னும் அடுத்த லெவலில் போகுது. இதுதான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் சொல்லக்கூடிய அடுத்த யூனிக்னஸ், அதாவது முதல் யூனிக்னஸ். இதான் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ், 39 ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி. அப்படின்னா 39 தடவை வந்து காயின் பேர்ன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா இதுதான் நம்ம சொல்றோம். பிரைவசி பிளாட்ஃபார்ம் தான், பிரைவசி தான் அடுத்த ஃபியூச்சர். எல்லாரும் பிரைவசி நோக்கி தான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்றோம். இதை தாண்டி வந்து பிரைவசி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. அது போக வந்து இதுதான் நம்முடைய லைஃப், நம்முடைய ஃபியூச்சர் நம்ம சொல்றோம். எங்க சார் இந்த காயின் வாங்கலாம்னா இத்தனை எக்ஸ்சேஞ்சஸ்க்கு, இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. இதுல கூ காயின் அப்படிங்கிறது தான் டாப் லீடிங் கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு. டாப் 5 இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்ல ஒன் ஆஃப் தி எக்ஸ்சேஞ்ச் தான் கூ காயின் அப்படின்னு சொல்றது. இங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. மெக்ஸி, Gate.io இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ்லையும் நீங்க கிரிப்டோ பெல்டெக்ஸ் வாங்கலாம். இதை தாண்டி யூக்விட்ன்ற பிளாட்ஃபார்ம் வழியாக நம்ம கிரிப்டோ கரன்சி கொடுத்து பொருளும் வாங்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து ஒரு 5 நிமிஷம் எல்லாருமே கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல் யூனிக்னஸ் நான் வந்து பெல்டெக்ஸை பத்தி சொல்லிட்டேன், மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட், முக்கியமான விஷயம். 3 வாய்ப்பு இருக்கு இங்க. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4 ரூபாய் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 1 லட்சம் காயின் வந்து பெல்டெக்ஸ் காயின் நம்ம வாங்குறோம். வாங்கிட்டு முதல்ல நம்முடைய வாலெட்ல வச்சுக்கலாம், நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம், வாலெட்லேயே வச்சுக்கலாம். இது 4 ரூபான்றது 10 ரூபா போகும்போது விற்கலாம். நம்ம பிட்காயினோட சார்ட் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 ரூபா 40 காசுன்றது அடுத்த வருஷம் 1374 ரூபா நம்ம பாக்கெட்ல இருந்தா வித்துருப்போம்ல. இப்போ இங்க 39 ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கான ஆக்சுவல் வேல்யூ. அப்படின்னா இந்த 39 ப்ராஜெக்ட் வர்றதுக்கு உடனே வந்துருமானா வராது. இதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும். அப்ப அந்த 5 வருஷம் வெயிட் பண்ணாதான் அதுக்கான ஆக்சுவல் விலையே வரும். பிரைவசி மார்க்கெட்டுக்கான ஆக்சுவல் விலை என்ன சொல்றாங்கன்னா 8000 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பிரைவசி ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றோம். அப்ப 5 வருஷம் ஹோல்ட் பண்ணாதான் ஒரு வேல்யூ வரும். அப்படின்னா 39 ப்ராஜெக்ட் வர்றதுக்கு லேட் ஆகும். அப்படின்னா நம்ம பாக்கெட்லேயே வச்சிருந்தோம்னா எப்படி அந்த அந்த பிட்காயின் வந்து நம்ம வித்திருப்போம் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா இங்க இன்னொரு வாய்ப்பு வருது. ஆர்மன்ல ஸ்டேக்கிங் சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டேக் பண்ணாக்க அங்க வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம சும்மா நம்ம வாலெட்ல 5 வருஷம் வச்சுக்கிறத விட இங்க நம்ம ஸ்டேக் பண்ணா ரிவார்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூணாவது, எப்படி இன்டர்நெட்ன்றது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து நிறைய பேர் எடுத்தாங்களோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி பிளாக்செயின்ன்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா சில பேர் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட். இந்த 3மே உங்களுடைய சாய்ஸ் தாங்க. இல்லை நான் வாங்கி காயினை வந்து நான் என் வாலெட்டை வச்சுக்கலான்னா உங்க சாய்ஸ் வச்சுக்கலாம், எந்த தடையும் கிடையாது. சும்மா வச்சிருக்கிறதுக்கு ஏன்பா அதான் வந்து 5 வருஷம் ஆனாதான் இந்த ஒரு கிரிப்டோவுமே 5 வருஷம் வெயிச்சாதான் வேல்யூ அப்படின்னு சொன்னா சும்மா ஏன் வாலெட்ல இருக்கட்டும். நீங்க வந்து ஏதோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றீங்களா, ஸ்டேக் பண்ணலாம். சும்மா ஸ்டேக் மட்டும் ஏன் பண்ணணும், நான் வந்து இது வந்து ஒரு பிசினஸா எடுத்து பண்ணல அப்படின்னு சொன்னாலும் பண்ணலாம். இந்த 3மே உங்களுடைய சாய்ஸ், நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க, எந்த கம்பல்ஷனும் இல்லை. ரெண்டாவதா சொன்ன ஸ்டேக்கிங் நம்ம சொன்னோம் இல்லையா, அதை வந்து நம்ம பார்ப்போம். ரைட், நான் பேசிக்கா வந்து எந்த ஒரு கிரிப்டோவுமே மினிமம் 5 வருஷம் வச்சாதாங்க ஒரு வேல்யூ. எந்த கிரிப்டோவுமே நான் சொல்றேன், எந்த கிரிப்டோவுமே மினிமம் ஒரு 5 வருஷம் வச்சாதான் வேல்யூ. ரைட், இப்போ பெல்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ரூபாய். ஓகே, ஒரு 1 லட்சம் காயின் நம்ம வாங்குறோம், 4 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன சார் எடுத்தடுப்புல 4 லட்சம் ரூபாய் சொல்றீங்க, 1 லட்சம் காயின் தான் வந்து ஸ்டேக் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. 5000 காயின்லேருந்து ஸ்டேக் பண்ணலாம். நாங்க 20,000 ரூபாயில இருந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஆனா 4 ரூபான்றது ஒரு தங்க சுரங்கத்தை 4 ரூபாய் அப்படின்னு சொல்றேன். தங்க சுரங்கத்தை நம்ம வந்து நம்முடைய மைண்ட் செட்டை வச்சுட்டு இல்ல நான் வந்து டெஸ்ட் பண்றேன், இல்ல நான் வந்து ஒரு 20,000 ரூபாய் மட்டும் போடுறேன் அப்படின்னு பார்த்தா ஒரு தங்க சுரங்கத்தை நான் வந்து 4 ரூபாய் அப்படின்னு சொல்றது என் கண்ணு முன்னாடி தெரியுது, தங்க சுரங்கம். அதனாலதான் 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் காயினுங்கிறத நான் வந்து இங்க சஜஸ்ட் பண்றேன். ஓகே, ரைட். ஓகே, இதுல வந்து 2 வாய்ப்பு இருக்குங்க. ஒன்னு பிவிஎஸ் காம்போ அப்படின்னு சொல்றது.
இது வந்து கூலிங் பீரியட் வந்து 5 இயர்ஸ். 1 லட்சம் காயின் வாங்குறோம். பணத்தை விட்டுருங்க. பணம் வந்து நம்ம பணத்தை இப்போ பேசல, குவான்டிட்டி மட்டும் தான் நம்ம பேச போறோம். 1 லட்சம் காயின் நம்ம வாங்குறோம். அது 5 வருஷத்துல எவ்வளவு காயினா மாறுதுன்னா 3,40,000 காயினா மாறுது. 1 லட்சம் காயின் தான் வாங்குறோம். 5 வருஷம் ஸ்டேக் பண்ணதனுடைய விளைவு நமக்கு திருப்பி கிடைக்கிறது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3,40,000 காயினா வருது. இதுல மாசம் 1,500 காயின் வருது. இந்த 1,500 காயின் எந்த டைம் வேணாலும் நம்ம எடுத்து வித்ட்ரா பண்ணி அன்றைய தேதிக்கு என்ன மார்க்கெட்ல என்ன விலையோ அந்த விலைக்கு வித்துக்கலாம். இல்ல அது சும்மா கிடக்கட்டுங்க, நான் வந்து என் பையன் படிப்புக்கு, பொண்ணு கல்யாணத்துக்காக தான் வந்து ஒரு நிலம் வாங்குற மாதிரி அது வாங்கி போடுறேன் அப்படின்னா, நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா 5 வருஷத்துல 3,40,000 காயினா நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். 2வது வாய்ப்பு, இந்த மாசம் 1,500 காயின் வராது. மொத்தமா லம்சமா 5 வருஷத்துல 1 லட்சம் காயின் போட்டா 4 லட்சம் காயினா வரும். 1 லட்சம் காயின்ங்கிறது 4 லட்சம் காயினா வருது அப்படின்னா, இங்க என்னன்னா குவாண்டம் ஆஃப் காயினே இன்க்ரீஸ் ஆகுது. குவான்டிட்டி ஆஃப் தி காயினே இன்க்ரீஸ் ஆகுது. 1 லட்சம் காயின்ங்கிறது 4 லட்சம் காயினா மாறுது அப்படின்றப்போ, இங்க என்ன சொல்றோம்னா ஜீரோ லாஸ் தியரின்னு சொல்றோம். கிரிப்டோ வந்து எனக்கு புதுசு சார், எனக்கு வந்து ஒரு பயமா இருக்கு அப்படின்னா, இங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா குவாண்டம் ஆஃப் காயின் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இங்க உங்களுக்கு நஷ்டம்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதே விலை 4 ரூபாய் 5 வருஷம் கழிச்சு இருந்தா கூட எவ்வளவு வரும்னு பாத்துக்குங்க. இங்க நஷ்டத்துக்கு வாய்ப்பு எங்க இருக்குன்னா குவாண்டம் ஆஃப் காயின் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணாதான் இங்க நஷ்டம். ஆனா இங்க நஷ்டம்ன்றது கிடையாது. நான் வந்து ஒரு பேச்சுக்கு தான் அந்த நெகட்டிவான வார்த்தை நம்ம யூஸ் பண்றேன் ஒழிய, இந்த பவர்ஃபுல்லான கிரிப்டோ 39 ப்ராஜெக்ட், இதுக்கான பிரைவசி இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படின்றப்போ இது வேற லெவல் போகுதுங்கிறதா நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அதனால இங்க சேஃபா நம்ம வந்து இங்க ஒரு கிரிப்டோ கரன்சி துறைக்குள்ள வரலாம்னா அது சேஃபா வரணும்னா, என் பணம் வந்து முதல் பாதிப்பு இல்லாம இருக்கணும்னா அது பெல்டெக்ஸ் இந்த ஆர்மன் பிளாட்ஃபார்ம் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம். சரி சார், நீங்க வந்து கூடுவாஞ்சேரி ப்ராப்பர்ட்டி வாங்கினா பிட்காயின் வந்து அண்ணா நகர் ஆகும்னு சொன்னீங்க, போயஸ் கார்டன் ஆகும்னு சொன்னீங்களே, நான் ரொம்ப காலம் தாழ்த்தி வந்திருக்கேன் பெல்டெக்ஸ்ல, என்னால இப்படி அந்த வாய்ப்பு நம்ம தவற விட்டோம், எப்படி வந்து என்னால மேக்கப் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெவ்வேறு அதர் கிரிப்டோ கரன்சி இதே காலகட்டத்துல இதே மாதிரி 1 லட்சம் காயின் வாங்கி இவ்வளவு காலகட்டம் நீங்க வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் முடிச்சதுக்கு அப்புறம் பெல்டெக்ஸ் நம்ம பார்ப்போம். பிட்காயின்றது ஒரு 2.5 லட்சம் ரூபாய், ஒரு லட்சம் காயின் வாங்கியிருந்தா ஒரு 2 லட்சம் ரூபாய், 13 வருஷம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு யூ ஆர் ஒர்த் 51,000 கோடி. 2.5 லட்சம் ரூபாய் இஸ் ஈக்குவல் பிகமிங் டு 51,000 crores. லைட் காயின் சொல்லக்கூடிய இன்னொரு காயின் 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 12 வருஷம் நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளோ கோடி. எத்திரியம் சொல்லக்கூடிய ஒரு காயின் வந்து அன்னைக்கு 18 ரூபாய், 1 லட்சம் காயின் வாங்கியிருந்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 9 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,800 கோடி. மொனேரோ அப்படிங்கிறது 40 ரூபாய், 40 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க, 9 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா இவ்வளவுனாலும் அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எல்லா அதர் கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு ப்ராஜெக்ட் தான். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பேர்னிங் கேஸ், ஒரு கேஸ் தான் வந்து யூஸ் கேஸ்ல வந்து பேர்ன் ஆகுது. ஆனா பெல்டெக்ஸ் வந்து 39 ப்ராஜெக்ட்க்கு பேர்னிங் கேஸ் வருது அப்படின்னா எவ்வளவு காயின் பேர்ன் ஆச்சுன்னா எவ்வளவு டிமாண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னா, அதுலேயே உங்களுக்கு ஆர்மன் ஸ்டேக்கிங் கொடுக்கக்கூடிய 1 லட்சம் காயினுங்கிறது 4 லட்சம் காயினா வருது. பிளஸ் வந்து இத்தனை 39 ப்ராஜெக்டோட வருது அப்படின்னா இப்போ புரிஞ்சிருக்குமே ஏன் வந்து கூடுவாஞ்சேரி நாளைக்கு அண்ணா நகர் ரேட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னா பெல்டெக்ஸ் இது சாத்தியம். ஏன்னா இந்த யூனிக்னஸ், 2வது யூனிக்னஸ் தான் இங்க முக்கியம். முதல் யூனிக்னஸ் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ், 2வது ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம்ல எனக்கு 5 வருஷத்துல எந்த விதமான பயமும் இல்லாமல் நாங்க டிராவல் பண்ணலாம். அதே நேரத்துல இந்த 5 வருஷத்துல இத்தனை ப்ராஜெக்டுக்கு யூஸ் கேஸ் வந்து அத்தனை ப்ராஜெக்டுக்கு காயின் பேர்ன் ஆக ஆரம்பிச்சதுன்னா என்ன வேல்யூ போகும் அப்படின்றத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். அப்போ கிரிப்டோ கரன்சியை வந்து எப்படி ஒரு மிக பெரும் ஆளுமைகள்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படின்னாக்கா, ஜேபி மார்கன்றவர் வந்து அவர் யாருன்னா ஒரு பெரிய பேங்கர், அமெரிக்காவுடைய பெரிய பேங்கர். அவர் என்ன சொல்றாரு, 2017 பிட்காயின் இஸ் ஃப்ராடுன்னு சொல்றாரு. ஒரே வருஷத்துல என்ன பண்றாரு, ஐ ரிக்ரெட் அப்படின்றாரு. என்னடா காரணம்னா அவரே ஜேபிஎம் காயின்னு போடுறாரு 2019. இந்த மாதிரிதான் கிரிப்டோ
பற்றிய ஒரு தவறான புரிதல் யார் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்து, ஆனா அவங்களாம் பாசிட்டிவா இருந்தனால அவங்க மனசு மாறிட்டாங்க. பரவாயில்ல, ஆமா, ரைட், இதுல வாய்ப்பு இருக்கா, ரைட்டு. நம்ம சொன்னதே பிடிச்சு தொங்கக்கூடாது. நம்ம வந்து வாய்ப்பு தேடுவோம் அப்படின்றத பார்த்தாங்க. அதனால இன்னைக்கு மாறிட்டாங்க. நீங்களும் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பீப்பிள். ஏன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க எடுத்துட்டீங்க. அதனால உங்களுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்துருச்சு. ஆனா, இது இல்லாம ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இன்னும் நெறைய பேர் இருக்காங்களா? அவங்க யார் அப்படின்னா, இந்த படத்துல நீங்க என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த தண்ணி வந்து இந்த ஃபிஷ்ஷ வந்து தள்ளுது. இந்த ஃபிஷ் என்ன பண்ணுது? ஃபிஷ்ஷு இல்ல, நான் எங்க இருந்தேனோ அங்கேயே போறேன். ஏன்? அங்க தான் நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன். நான் எந்த இடத்துல இருந்தேனோ, அதே இடத்துக்கு நான் போயிர்றேன் அப்படின்னு சொல்லுது. இங்க தண்ணிங்கிறது என்னன்னா, வாய்ப்பு. அந்த ஃபிஷ்ங்கிறது யாருன்னா, பொதுஜனம். இந்த வாய்ப்பு பொதுஜனத்த தள்ளுது. ஆனா, பொதுஜனம் என்ன பண்ணுது? என்கிட்ட 50,000, 1,00,000, 1,00,00,000 இருக்கு பணம். நான் எங்க போடுவேன்? என் கம்ஃபர்ட் ஜோன். எங்க? அந்த அந்த 4 பார்த்தோம்ல. தங்கம், நிலம், பிக்ஸட் டெபாசிட் இங்க போடுறோம்ல, அங்க போகுது. அப்போ இந்த ஃபிஷ் எங்க இருக்கு? எங்க போகும்? எங்க இருக்கும்? இருக்கிற இடத்திலேயே தான இருக்கும். அது மாதிரி தான் வாய்ப்புன்றது இந்த ஃபிஷ்ஷ தள்ளும்போது, ஃபிஷ் என்ன பண்ணுது? மைண்ட் செட். எனக்கு எங்க கம்ஃபர்ட்டோ நான் அங்கேயே இருப்பேன்னா, அந்த வாய்ப்பு அந்த ஃபிஷ் லைஃப் லாங் இதே மாரி தான் எதிர்நீச்சல் போட்டுட்டே இருக்கணும். ஆனால் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் 2வது ஒரு படம் பார்த்தோம்ல ஆரம்பத்துல. அந்த 2வதான மக்கள் தான் இவங்க. இவங்க எங்க டிராவல் பண்றாங்க அப்படின்னா, இதே தண்ணி தான் இவங்கள தள்ளி விடுது. ஆனா என்ன பண்றாங்க? இந்த பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்திருப்பார் லாஸ்ட்ல. அவர் யாரு அப்படின்னா, அவர்தான் பெல்டெக்ஸ். இவங்க அ இவங்க எல்லாமே ஒரு சேஃப்டி ஜாக்கெட் போட்டுருக்காங்கல்ல, அதுதான் ஆர்மன். இந்த ஆர்மன் என்ன பண்ணுது? உங்களுக்கு இந்த கவசமா இருக்கு. கவசமா இருந்து உங்கள சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போலாம் இங்க. இ இவங்கெல்லாம் தான் கிரிப்டோ பில்லியனர்ஸ். ஏன் அப்படின்னா, இந்த வாய்ப்பு இதே தண்ணி தான் அவங்கள தள்ளி விடுது.